வெல்கம் பேக் டிஜிட்டல் இசட்டெக் சப்ஸ்கிரைபர் அண்ட் யூடியூப் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு 5.2 ஏவி ஆம்ப்ளிஃபையர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஆம்ப்ளிஃபையரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் லுக்குன்னு பார்த்தோம்னா நம்ம அக்ரிலிக் பேனல் பயன்படுத்தியிருக்கு. அக்ரிலிக் பேனலில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல், சபூபருக்கான வால்யூம் கண்ட்ரோல், சென்டர், ரியர், ட்ரிபிள், பேஸ், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கான வால்யூம் கண்ட்ரோல். இது பார்த்தீங்கன்னா 5.2 சப்வூஃபர் நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு இது இன்னொரு சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 மோனோ கண்ட்ரோல் 2 சப்வூஃபருக்கு பயன்படுத்தியிருக்கோம். இதில் வந்து யூஎஸ்பி போர்ட் நம்ம தனியாக எடுத்து கொடுத்துருக்கோம். செலக்டர் சுவிட்சு யூஎஸ்பியா ஆக்ஸா இல்லை நம்ம டீகோடர் அப்படின்றதுக்கான சுவிட்சு நம்ம இங்கே செலக்டர் சுவிட்சு பயன்படுத்தியிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆன் ஆஃப் சுவிட்சு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த எல்இடி லைட்ஸு வேணான்னா ஆஃப் பண்ணி வச்சுருக்கலாம், வேணும் போது போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த சுவிட்சை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் லுக்கு அவ்வளோதான். வாங்க நம்ம பேக் சைடில் என்னென்ன பயன்படுத்திருக்கோன்றதை பார்க்கலாம். பேக் சைட்லாம் பார்த்தோம்னா பவர் சப்ளைக்காக நம்ம இதில் வந்து 1.5 ஸ்கொயர் எம்எம்மில் 3 கோர் ஒயர் பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக இதுக்கு ஃபியூஸ் ஹோல்டர்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 15 ஆம்பியர் வர மாதிரி பெரிய ஃபியூஸாக தான் கொடுத்துருக்கோம். ஆன் ஆஃப் சுவிட்ச் பார்த்தோம் நம்ம பின்னாடி வந்து ஒரு டாகல் சுவிட்ச் ஒரு 15 ஆம்பியர் வர மாதிரி ஒரு டாகல் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். அடுத்தபடியாக சப்வூஃபர் அவுட்புட்டுன்னு பார்த்தோம்னா 2 பைண்டிங் போஸ்ட் பனானா சாக்கெட் பயன்படுத்தியிருக்கோம். சப் 1 சப் 2, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கான ஸ்பீக்கர் சாக்கெட்டு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கான ஸ்பீக்கர் சாக்கெட்டு, சென்டருக்கான ஸ்பீக்கர் சாக்கெட்டு. அடுத்தபடியாக அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் ஒன்று கூலர் வெளியே யாரை தள்ளுற மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆர்சிஎஸ் சாக்கெட் வந்து 5.1 வந்து டம்மியாக தான் இருக்கும். ஆக்ஸ் இன்புட்டுக்கு மட்டும் நம்ம ஒரு ஆர்சிஎஸ் சாக்கெட் பயன்படுத்தியிருக்கு. அடுத்தபடியாக அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூடெக் FT003 டீகோடர் ஒன்று பயன்படுத்தியிருக்கோம். ஸோ அடுத்தபடியாக இன்டீரியரில் என்ன பயன்படுத்திருக்கோன்றதை பார்ப்போம். இதுதான் ஓவரால் ஆம்ப்ளிஃபையருடைய இன்டீரியர் வியூன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோன்றதை பாருங்கள். நம்முடைய ஒர்க் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களை கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்தோம்னா இதில் நம்ம வந்து டூயல் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தியிருக்கு. 5 சேனலுக்கு பார்த்தோம்னா 15 ஆம்பியரில் 3030 லைட் பவர் ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தியிருக்கோம். சப்வூஃபருக்குன்னு பார்த்தோம்னா 40040 அதே லைட் பவர் ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் 15 ஆம்பியரில் பயன்படுத்தியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 4040 ரெக்டிஃபையர் பண்ணுறதுக்காக 5010 ரெக்டிஃபையர் ஒன்று பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 100 வோல்ட்டில் 10,000 MFDயில் 2 கெப்பாசிட்டர் பயன்படுத்தியிருக்கோம். 3030க்கும் பார்த்தீங்கன்னா 5010 ரெக்டிஃபையரு 63 வோல்ட்டில் 10,000 MFDயில் 2 கெப்பாசிட்டர் பயன்படுத்தியிருக்கு. அடுத்தபடியாக இதுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா நம்ம வந்து மேக்ஸ்வினில் 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பயன்படுத்தியிருக்கு. 5 சேனல் போர்டுன்னு பார்த்தோம்னா இதில் நம்ம பயன்படுத்தியிருக்கிறது மகாராஜாவுடைய STK மாடல் ஸ்டீரியோ போர்டு 2 பயன்படுத்தியிருக்கோம். ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு. சென்டருக்கு அடுத்து வந்து 2 டிரான்சிஸ்டரில் ஒரு மோனோ போர்டு பயன்படுத்தியிருக்கோம், அதே மகாராஜாவில். சப்வூஃபருக்குன்னு பார்த்தோம்னா குமார் 6 டிரான்சிஸ்டரில் 2 போர்டு பயன்படுத்தியிருக்கோம். ப்ரோலாஜிக்னு பார்த்தோம்னா நம்ம கிறிஸ்டல் NC ப்ரோலாஜிக் பயன்படுத்தியிருக்கு. 2 பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து டீகோடருக்காகவும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற எல்இடி லைட்ஸுக்காகவும் பயன்படுத்தியிருக்கு. பஸ்ஸூனில் ஒரு 5.1 சுவிட்சிங் போர்டு ஒன்று பயன்படுத்தியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி ஃபில்டர் போர்டு மாதிரி நம்ம ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஆடியோ சிக்னலை வந்து கெயின் அதிகமாகவோ குறைச்சோ பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இன்டீரியரில் பாருங்கள் எப்படி ரெடி பண்ணியிருக்கோன்றது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 3 கூலர் ஃபேன் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து நார்மலாக கேபினெட்டில் அவுட்டில் வந்து ஏர் அவுட்லெட் பண்ணுற மாதிரியும், இன்னொரு ஃபேன் பார்த்தோம்னா நம்ம 5 சேனலுக்கு ப்ளஸ் இந்த பவர் சப்ளைக்காக ஹீட்டை வந்து வெளியேறதுக்காகவும், சப்வூஃபருக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபேனும் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் தேவைப்பட்டால் நம்ம வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் எவ்வளோ ரேட்டு என்னன்னு கேட்காதீங்க. ஏன்னா டெய்லின்றதை விட ஒரு நாளுக்கு ஒரு நாள் மெட்டீரியல்ஸோட ரேட்டு வந்து மாறிட்டே இருக்குது. அதனால் என்னால் வந்து ஓப்பனாக ரேட்டு கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்துட்டு இதை வந்து ஒரு 2 வருஷம் இல்லை ஒரு 3 வருஷம் யாராவது பார்த்து அதே ரேட்டுக்கு கேட்குறாங்க அப்படின்னா நம்மளால் அந்த டைமில் அது வந்து அந்த ரேட்டுக்கு பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம ஓப்பனாக ரேட்டு கொடுக்குறதில்ல.
வேணுன்றவங்க வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு சின்ன ஆடியோ சாங் ப்ளே பண்ணுறேன், மேஷப் சாங்கு. நம்ம சினிமா சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணோம்னா காப்பிரைட்ஸ் வந்துடும். ஸோ அதனால் வந்து மேஷப் சாங் ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம ஆடியோ டெஸ்ட்டை பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமரு ஃபுல் பேக்கேஜாக நம்மக்கிட்ட கேட்டிருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து என்ன மாதிரியான ஸ்பீக்கர்லாம் அவருக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸில் டெயின்ட்டியில் ஊஃபர் ஸ்பீக்கரும், அதே டெயின்ட்டியில் ஃபுல் ரேஞ்சு 8 இன்ச்சில் 100 வாட்ஸில் சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு சென்டருக்கு நம்ம அதே தான் கொடுக்குறோம். சப்வூஃபர்னு பார்த்தோம்னா ஜேபியில் 1500 வாட்ஸில் 2 சப்வூஃபரு. ஸோ இந்த மாதிரியான ஸ்பீக்கர் செட்டப்புக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணோம்னா தான் அதனுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பட்ஜெட்டு, உங்கள் ரூமு சைஸ் என்ன, அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன மாதிரி மெட்டீரியல்ஸை போட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்றத உங்களுடைய நீடை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம், சஜஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்து நம்ம உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இதே மாதிரி ஆம்ப்ளிஃபையர் தான் உங்களுக்கு தேவை அப்படின்னா இதனுடைய ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 30,000 பக்கம் வந்துடும். ஸோ இது இன்றைக்கான ரேட்டு. இதனுடைய ரேட்டு வந்து இது இன்னும் ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ கழித்து போகும்போது பார்த்திங்கன்னா இதனுடைய ரேட்டு வந்து அதிகமாக இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹெட்செட் யூஸ் பண்ணுங்கள். நான் மறுபடியும் அதே மேஷப் சாங்கை ப்ளே பண்ணுறேன், கேட்டு பாருங்கள். இல்ல சேட் பண்ணவா உன் கூட சேர்ந்து காதல் கிரிக்கெட்டு விழுந்துருச்சு விக்கெட்டு ஒன்னு நானும் பார்த்ததால வண்டி வாங்கி உனக்கு ஊரை சுத்தி காட்டுட்டுமா, ஃபுல் ஆகாத தியேட்டர்ல என் காதல ஓட்டுட்டுமா, ஆக்சிஜன் தந்தாலே முன்னொரு பொழுதிலே மூச்சு காற்றை முற்றும் திருடி போனாய் அதனாலே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ டெஸ்ட்டு நம்ம அதிக நேரம் போட்டுகிட்டே இருந்தோம்னா வீடியோட லென்த் அதிகமாக போகுது. அதனால் நம்ம ஆடியோ டெஸ்ட்டை முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுபோல் நாம் வேறு வீடியோவுடன் சந்திப்போம்.